அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மக்கள், மனிதர்கள், ஜின்களை பற்றி அல்லாஹ் இங்க சொல்றான். வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அதிகமான மனித ஜின்களை நரகத்துக்காகவே நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். ஏன் அவங்க நரகத்துக்காக போகிறாங்க? ஏன் நரகத்துக்கு போகிறாங்க? அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் என்ன தவறு செய்கின்றார்கள் என்பதை சொல்லி காண்பிக்கின்றோம். லஹும் குலூபுல் யஃப்கஹூன பிஹா, உள்ளங்கள் இருக்கின்றது ஆனால் சிந்திப்பதில்லை. வலஹும் ஐனுல் லா யுப்சிருன பிஹா, கண்கள் இருக்கின்றது பார்த்து படிப்பதில்லை. சரிப்பா உனக்கு படிக்க தான் தெரியல. வலஹும் ஆதானுல் லா யஸ்மஅன பிஹா, உங்களுக்கு காதுகள் இருக்கின்றது, சொல்றையாச்சு கேட்டு, சொல்லக்கூடிய செய்தியாச்சு கேட்டு அதன் அடிப்படையில் நடப்பதில்லை. ஆக கண் இருந்தும் குருடராக இருக்காங்க, உள்ளம் இருந்தும் அதற்கு சிந்திப்பதற்கான அந்த சிந்தனை அவர்களுக்கு வருவதில்லை, காது இருந்தும் கேட்பதற்கு அதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால், உலாய்க்கல் அனாம், இவர்கள் தான் கால்நடைகளை போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆடு மாடுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதை போன்றவர்கள். ஏன்னு சொன்னால், இல்லை பல்மா வல்லு, கால்நடைகளுக்கு அல்லாஹ் 5 அறிவு தான் கொடுத்துருக்கான். மனுஷனுக்கு 6 அறிவு கொடுத்துருக்கான், பகுத்து உணரக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கான், சிந்திக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கான், ஆகவே சுயமாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொடுத்துருக்கான். எல்லா அறிவு ஆற்றலும் கொடுத்துருந்து ஏன்னா மனுஷன் புறக்கணிக்கிறான். ஏனைய உயிரினங்களுக்கு அப்படி இல்லை. பல்ஹும் அவல், இல்லை அதை விட மோசமானவன் என்று சொல்லி காண்பிக்கின்றான். இந்த உலகத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா? ஆடு மாடு கோழி கொக்கு பன்னி கழுதை குதிரை ஏன்னா இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதில் மோசமான உயிரினம் அப்படின்னு சொன்னால் அருவருக்கத்தக்க ஒரு உயிரினம் பன்னின்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இன்ன ஷர்ர தவாபி ஐந்தில்லாஹ் இல்லதின கஃபர், இந்த உலகத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களே மோசமான உயிரினம் யார் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் கட்டளையே மாறு செய்யக்கூடிய மக்கள் என்று சொல்லி காண்பிக்கணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆகவே மனுஷனை லகத கலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், சிறந்த படைப்புன்னு சொல்கிறான். மனுஷன்தான் சிறந்த படைப்புன்றான். மாறு செய்யும் பட்சத்தில் மோசமான படைப்புன்று அந்த மனுஷன் தான் சொல்கிறான். ஆகவே அல்லாஹ்வுக்கு பயந்து சிறப்பம்சங்களை பெறுவோமாக. அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் உயிரினங்களிலே மோசமான உயிரினம் என்று அல்லாஹ் சித்தரிக்கின்றான். அல்லாஹ் இந்த தன்மையிலிருந்து நம்மை காப்பாற்றி சிறந்த படைப்பாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கூடிய நல்ல மக்களாக ஆவதற்கு முயற்சி செய்வோமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.